அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாள் சென்னை, இந்த சென்னை ஒவ்வொருத்தரும் பீச்சு, அண்ணா சிலை, அப்புறம் அப்படி எம்ஜிஆர் சமாதி, பெசன்ட் நகர் பீச்சு, மால் இப்படி காமிச்சிட்டு படித்த இளைஞர்கள் என்ன என்ன பற்றி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வயசாக சிறு வயசில் கிராமத்தில் வரும்போது சரியான படிப்பு கிடையாது. என் கூட இருக்கிற பிள்ளைங்களுடைய ஒரு ஞாபகம் சென்னை சென்னை எப்படி வேணாலும் இதோட விட கடவுளுடைய சிறுவையும் பெரிதாக ஒரு நாளாக இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது நுளம்பூர், முகப்பூர் நுளம்பூர். ஒரு கஸ்டமர் வீட்டில் அந்த சோஃபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சாப்பாடு போயிட்டு வரும்போது சரியில் ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டேன். எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அதை சின்ன டைமாக அப்படியே டபுளாக மாற்றினேன். 4 நிமிஷத்தை 7 நிமிஷத்தை சின்னையாக மாற்றிக்கிட்டேன். ஏதாவது ஒன்று பேசி ட்ரைனிங் எடுத்துக்கினேன். நான் ஒரு 35 வருஷம், ரஃப்லி 40 வருஷம் 40 வருஷம் மட்டும் திருமங்கலத்தில் அந்த கார்னரில் பார்த்தேன். இப்போ அதெல்லாம் பில்டிங் மாதிரி பேசி அது அப்போ சின்ன ரோடு. அதை தாண்டினா ஒன்றுமே தெரியாது. அப்படி பார்த்தா பாடி தேட்டருக்கு தேட்டர் தெரியும், மாருக்கு தேட்டர் தெரியும், பக்கத்தில் ராதா தேட்ரு, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 தேட்டர் தெரியும். ராதா தேட்டர் அப்படி இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் கார் மாதிரி தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் அந்த ஏரியாவில் போயிருக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு. அவங்க ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட பல ஊரில் இருந்துட்டு கடைசியாக சென்னைக்கு இங்கே மேரேஜ் ஆகி ஜாப்பில் உட்கார்ந்தாங்க. இந்த ஏரியாவுக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்கு 10 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு கேட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வெறும் கார் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அபார வளர்ச்சி இருந்துச்சு. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்காங்க. இதுதான். ஆனால் சென்னை நல்லா அபார வளர்ச்சியாக வந்துருக்கு. அப்படி என்ன கிராமத்துக்கு போகிற நினைவுகள். சின்ன வயசில் பனைமரத்து வேற எடுத்து வீடு மாரி பற்ற வச்சு அம்மா கிட்ட சொல்லு பேச்சு கேட்காம கொல்லாந்தோப்பாதி கொல்லாம்பழம் அதாவது முந்திரி பழம் பழத்தை போயிட்டு அது காலையில் சொல்லி அம்மா அடிச்சது, கண்ணில் மிளகு வச்சது, பூ வச்சது, இதெல்லாம் பல நினைவுகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு போனேன். குழந்தை போ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஊர் எல்லாமே இயற்கைகள் மாறிவே இருக்குது. அப்போ நான் பார்த்த ஊர் வேறு, இப்போ பார்த்த ஊர் வேறு. அப்போ எங்கள் அப்பா கூட நான் ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த ஊர் பேர் சின்னங்கோட்டை, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவோம், இங்கே ஒரு தண்ணூத்து ஓடம் இருக்கும். தண்ணூத்து ஓடன்னா தானாக பூமியிலேருந்து தண்ணி பொங்கி போகும். தேரிக்காட்டில் தண்ணூத்துங்கிறது நம்பவே முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் தேரிக்காட்டுலேயே நரியெலாம் இருக்கும். உழவு மாடை எடுத்துகிட்டு வந்தால் சுற்றிக்கிடும். நாங்கள் சவுக்கு இந்த கம்பு வச்சுருப்பாங்க, மாடு அடிக்கிற கம்பு, சவுக்கு கம்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு சுற்றி விரட்டுவோம் அப்படின்னா. அப்போ அந்த தேரிக்காட்டில் அந்த மழை காலங்களில் தண்ணி கிடைக்கும். மழை காலங்களே தண்ணி கிடைக்கும். ஏன்னா தண்ணி மழை பெஞ்சால் உடனே உள்ளே போயிடும். அப்போ வெயில் காலங்களில் எப்படி கிடைக்கும் பார்த்தா அங்கே தண்ணூத்து இருந்திருக்கு. அந்த தண்ணூத்தை கிராஸ் பண்ணும்போது வண்டியே கவுத்தி விட்டுருமா. அதாவது பூமியிலேருந்து தன்னாலேயே தண்ணி அப்படியே பொங்கி வெளியில் போகும். இப்போ கூட நம்ம பேக் குமார் சார்லாம் வெளிநாடுகளில் போய் தண்ணூத்தா ஹீட் வாட்டர் பார்ப்பாங்க. அதை பூமியிலேருந்து சுடு தண்ணி வர்றது, அதில் முட்டை வேக வைக்கிறது, பழம் வேக வைக்கிறதெல்லாம் காமிப்பார். சில ஊர்களில் பூகம்பம் மாதிரி வெடித்து உள்ள நெருப்பு வழி வர்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஒரு ஊரில் காமிச்சாங்க அப்படியே தண்ணூத்து வருது, அதில் தீ கொளுத்தி போட்டால் தீ எரியுது. இப்போ இடையில நான் ஜார்க்கண்ட் போயிருந்தேன் சர்ச்சி மூலம். அப்போ ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் போகும்போது அதே மாதிரி ஒரு இடத்துல
தானாக தண்ணி அப்படியே பொங்கிழிச்சு வருது. அதை எடுத்து அவங்க நெல்லுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த தண்ணூத்தில் என்ன ஆச்சுன்னா, மின்சாரம் வந்ததுக்கு பிறகு கிணறு வெட்டினாங்க. கிணறு வெட்டி பக்கத்துலேயே பம்ப் செட்டு, மோட்ரு செட்டுலாம் வச்சாங்க. நாங்கள் மோட்ரு செட்டுலலாம் போய் குளிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அங்கேயே சமையல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டங்கள் நாங்கள் இருக்கும்போதே அந்த கிணத்துல தண்ணி குறைஞ்ச உடனே கிணத்துக்குள்ளே போர் போடுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கம்பி போடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மழை காலம் வந்த உடனே தண்ணி மேலே வந்துடும். அந்த கம்பி போடலேருந்து தண்ணி குப்பு 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 குப்புன்னு அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கும். அதோடு நான் சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கிணறு தோன்றது குறைஞ்சி எல்லாம் போர் போட ஆரம்பித்து போர் பூமிக்கு அடியில் போய் உப்பு தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சேன். நான் ஓடி விளையாண்டு விவசாயம் பார்த்த இடம். அங்கே கடலை விளைய வச்சுருக்கோம், நெல் விளைய வச்சுருக்கோம், வாழை விளைய வச்சுருக்கோம், வெங்காயம் விளைய வச்சுருக்கோம், அப்புறம் பருத்தி போட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த 13 வயசு வரைக்கும் தான் அங்கே இருந்தோம். அந்த காலங்கள்லேயே நாங்கள் வெங்காயம், கடலை, வாழை, நெல் இதெல்லாம் போட்டிருக்கோம். பழம் பறித்து சாப்பிடுவோம், அப்படி நல்லா சுற்றுவோம். அந்த இயற்கையான நினைவுகள் மனசுக்குள்ளே இருக்குது, சினிமா மாதிரி. பட் இப்போ எல்லாமே அங்கே மாறி போச்சு. எல்லாம் போர் விட்டு நான் ஓடி விளையாண்ட இடம்லாம் உள்ளே என்ட்ரு பண்ணாத அளவுக்கு முள்ளுக்காடு. அப்புறம் அந்த தேரிகாடுங்கிறது வந்து மோண்டுகுடிச்சாந்தேரின்னு ஒன்று சொல்லுவோம். அது மணல் மாதா கோயில் போகிற பாதையில் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. அப்போ ரோடுலாம் கிடையாது. பூமிக்கு அடியில் ஒரு கோவில் இருக்கும், மணல் மாதா கோயிலுங்கிறது எங்கள் தருவையிலேருந்து கொஞ்சம் தூரம். அது இடையில சொல்லுவாங்க மோண்டுகுடிச்சாந்தேரின்ட்டு. மோண்டுகுடிச்சாந்தேரின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் தண்ணி தாகம் எடுத்து தண்ணி கிடைக்காத பட்சத்தில் ஒருத்தன் மோண்டு மூத்திரத்தை ஒருத்தன் குடித்தாங்களாம். இன்றைக்கி அந்த மணல் எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. அதான் விவி குரூப் எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அது ஒரு பெரிய தொழில் வாய்ப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்து. இப்போ அது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கதாக கேள்விப்பட்டேன். அப்புறம் சாத்தாங்குளத்தில் பூமிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பாறை இருக்குது, அது சுண்ணாம்பு பாறைகள்லாம் இருக்குது, அதை எடுத்தால் பூமி அமைப்பு கெட்டு போகுங்கிறாங்க. இயற்கை தாதுகள் இருந்திருக்கு. அதுக்கு மேலே தான் நாங்கள் ஓடி விளையாண்டுருக்கோம். ஸோ சின்ன வயசு நினைவுகள். நாங்கள் ஊரில் இருக்க வந்து எங்கள் ஊரில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தங்கி போர் போட்டு அந்த பூமி மணலெல்லாம் எடுத்து செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் பெட்ரோலியம் எடுக்கிறக்கா என்னென்னு தெரியல, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டு இப்போ அதெல்லாம் மூடி போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அந்த மணல் எக்ஸ்போர்ட்டிங் ஆயிடுச்சு. அது விவி குரூப்புன்னு சொல்லி பல ஊர் ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருந்து அப்புறம் எல்லோரும் படித்து இப்போ 1 குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கிட்டுறாங்க. எல்லோரும் ஓரளவு பிள்ளைங்களை படிக்க வச்சு பாதி பேர் சென்னைகளுக்கு வந்திருக்காங்க. ஊரில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. விவசாயம் அதிகமாக நடந்த மாதிரி தெரியல.